Yeah. So all of you, please mute, okay? Don't be unmute. So, Mritetu tasmin Bharataha Vashishta Pramukai Dvijaihi. So, Aniki Sitaraman sir சொன்னார் மேடம் அது கட்டேட்டு தஸ்மின் இல்லை மேடம் மிருத்தேட்டு எங்கிட்டயே இன்னொரு காப்பியில மிருத்தேட்டு தஸ்மின் இருந்தது. ஸோ த போத் ஆர் ஓகே, பட் இதுவும் இருக்கு. அப்போ நம்ம வந்து இதுல இருந்து தான் பார்க்கணும். ஸ்வர்க்கம் ஜகாம விலப்பன் சுத்தம். இப்போ நம்ம பார்த்தோம் தட் ராஜா had died and பரதா had come. கைகேயை பார்த்து போன கிளாஸ்ல நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அவ பரதனை வந்து எல்லாரும் யாரெல்லாம் மீட் பண்றா? வசிஷ்ட பிரமுகைகி விஜய்கி எல்லாரும் வசிஷ்டர் முதலானிய முக்கியமானவர்கள் த்விஜைகி த்விஜான பிராமணர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள்லாம் மீட் பண்றா பரதன். நியுஜ்யமானக ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலக ச ஜகாம வனம் வீரக ராமபாத பிரசாதக. வெரி பியூட்டிஃபுல்லி இட் இஸ் டெல்ட். இந்த மகாபலகங்கிறது யாரு? ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் நைச்சத் ஓகே நைச்சத் ராஜ்யம் மகாபலக நியுஜ்யமானகனா தி இஸ் டோல்டு நீங்க தான் ராஜ்யத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. பட் நைச்சத் ராஜ்யம் யாரு? மகாபலகன்னு வால்மீகி வந்து ஒரு அழகான வேர்டு போடுறாரு. யாருக்கு? பரதனுக்கு. அவர் என்ன சொல்றார்? ஜகாம அவர் போறார் ஜகாம வனம் வீரக ராமபாத பிரசாதக ஓகே டு மேக் ராமா ஹாப்பி. ராமருடைய பாதத்துல நான் விழுந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ எல்லாரும் என்ன சொல்றா? நீங்க தான் ராஜாவாகணும், நீங்க தான். ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு? நம்ம வசிஷ்டர் வந்து அப்பாவோட எல்லா காரியங்களும் முடிஞ்சாச்சு, நீங்க வந்து இனிமே முன்னாடி வந்துடணும், நீங்க வந்து இப்போதைக்கு அப்போ வந்து வால்மீகி வந்து எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, மகாபலக ஏன் வந்து அவர் மகாபலகதான், ஏன் அவர் வந்து அவ்வளவு மெச்சோர், இஸ் த மோஸ்ட் மெச்சோருங்கிறாங்க. இப்ப ராமரை வந்து எல்லாமே ராமர் தான் அப்படின்னா, பரதனோட கேரக்டரை கொண்டு வரும்பொழுது அவர் வந்து கைகேயிட்ட பேசின விதத்திலேயே நம்ம எல்லாம் பார்த்தோம் அவர் எப்படி ஒரு அம்மாவை வந்து பேசினார் அப்படின்னு. ஆனா அடுத்தது அவர் வந்து கௌசல்யாவை போய் பார்க்கும்பொழுது கௌசல்யா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ என்ன வந்து என் பையன் கிட்ட இருந்து நீ என்ன பிரிச்சுட்டியே, அதுக்குதான் நான் போன தடவை ஒரு காரணம் வந்து அவ அம்மா கிட்டேயே அவர் சொல்றார், நான் காமதேனு பசு எப்படி அழுதுதோ அத மாதிரி ஒரு அம்மா அழுவாளே அப்படின்னு. இப்ப கௌசல்யா கிட்ட போகும்போது கௌசல்யா வந்து நீ என்ன பிரிச்சுட்டியே, நீ பிளான் பண்ணிட்டு வந்தியா அங்க இருந்து, நீயும் உங்க அம்மாவும் பிளான் பண்ணிடலான்னு கேட்கும் பொழுது பரதன் வந்து ரொம்ப அழகா, அதாவது 27 பாவங்கள் சொல்லியிருக்கு நம்ம தர்மத்துல, நம்ம சாஸ்திரங்கள்ல 27 பாவங்கள். அந்த 27 பாவங்களும் என்ன வந்து சேரட்டும், நான் வந்து இந்த மாதிரி, அதாவது மகாபலகனா இஸ் நாட் ஸ்ட்ராங் physically is strong, being a kshatriya is physically strong, but இந்த இடத்துல வந்து மகாபலகனா அவர் வந்து மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங் or மென்டலி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கார். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் வந்து he analyzes. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டோம், நம்ம தாத்தா வார்த்தை நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டோம், இங்க இவ்வளவு நடந்திருக்கு,
நம்ம அம்மா வந்து நம்மள வந்து இன்னைக்கு ஒரு குற்றவாளியா நிக்க வச்சுட்டா. இட் இஸ் மை மதர்ஸ் ஃபால்ட். எங்க அம்மா என்ன குற்றவாளியா நிக்க வச்சுட்டா. அதனால இன்னொரு அம்மாவுடைய பேச்செல்லாம் நான் பொறுத்துக்க தான் வேணும். ஆனா அவர் வந்து ரொம்ப வந்து காமா இருக்கக்கூடிய, கோவமே வராது. லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும், சத்ருக்னனுக்கு கோபம் வரும். ஆனா பரதனுக்கு வந்து ராமருக்கே கோபம் வந்திருக்கு. சில இடங்கள்ல சமுத்திரராஜன் கிட்ட, சுக்ரீவன் கிட்ட எல்லாம் கோவிச்சிருக்காரு அவர். ஆனாலும் பரதன் வந்து டோட்டலி வெரி வெரி, அவர் எப்படி சித்தரிச்சிருக்கார், வெரி காம் பர்சன். ரொம்ப காமா இருக்கக்கூடியவர். எந்த விதத்திலையுமே இஸ் நாட் பர்டர்ப்ட், இஸ் நாட் டிஸ்டர்ப்ட். கௌசல்யா அவ்வளவு போதும் அவர் வந்து எல்லாமே இது பண்றாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, நீங்க தான் வந்து ராமா வந்து ஃபாரஸ்ட்க்கு போறார், நீங்க வந்து கிங் ஆகணும்னு. அப்பா அவர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து முடியாது, இட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி தட் ஐ ஷுட் பிகம் த கிங் அப்படின்னு சொன்னோன்னு, வை இந்த மாதிரிலாம் ஏன் இருக்கணும், அந்த மாதிரி நீங்க உங்க அம்மா வந்து தப்பாலாம் வந்து சொன்னான்னு நீ ஏன் நினைச்சுக்கிற, இந்த ராஜ்யத்துல வந்து ராஜ்யத்துக்கு ஆள் வேணும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து போகணும், நீங்க வந்து போய் ராஜ்யத்தை நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இதாயிடும். கௌசல்யா கிட்ட பேசினது எல்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் கௌசல்யா கிட்டனா, நான் வந்து எங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேசிட்டா, நான் எங்கேயோ இருந்தேன், எனக்கு வந்து தசரத ராஜா வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நீங்க வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு பாவங்கள், அதாவது யாரெல்லாம் வந்து பாவம் பண்ணுவா, எந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் உலகத்துல இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் வந்து என்ன வந்து சேரட்டும். நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, அந்த கௌசல்யா கிட்ட அவர் சொல்றார், நான் வந்து பாவமே செய்யாதவா, ஆனா நான் வந்து இந்த பாவம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட்டு, அது எந்த மாதிரி பாவங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாவம் சொல்றார். அதாவது நான் வந்து யாரு ஒரு பசுமாடு ரோட்ல வந்து, ரோட்லன்னா வழியில வீதியில படுத்துன்னு இருக்கிற பசுமாடை வந்து நடக்கும் பொழுதோ இல்லை ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகும்போதோ அதை இடிச்சுட்டு போறாங்க, அதுல ஒரு பாவம். அந்த பாவம் வரும், அந்த பாவம் வந்து என்ன வந்து சேரட்டும். இப்படி நான் வந்து பண்ணியிருந்தார். அடுத்தது, எந்த ராஜா 1/6 ஒரு சம்பாதிக்கிறவங்களுடைய ஒரு பங்குல அவங்க 1/6 வந்து ராஜாவுக்கு டாக்ஸா கட்டணும். இப்ப நம்ம டாக்ஸ் கட்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த வரி பணத்தை வந்து மக்களுக்காக செலவு செய்யாம எந்த ராஜா இருக்காரோ அவருக்கு என்ன பாவம் வந்து. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னானா, நம்ம அறியாம நம்ம நிறைய பாவங்கள் பண்ணிட்டு கூட இருப்போம். ஸோ நம்ம தெரிந்தும் தெரியாமலும் இங்க பார்த்துருப்பேன் நிறைய இதுல வந்து படிக்கும்போது. அதனாலதான் நம்ம காயன வாச்சா மனசேன அது படிக்கிறோம் கடைசியில. பட் இந்த பாவங்கள் வந்து நம்ம சாஸ்திரங்கள் எதெல்லாம் பாவம் சொல்லி இருக்கு, அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன் பரதனோட இதுல. அந்த ரெவென்யூவை வந்து அந்த ராஜா வந்து மக்களுக்காக செலவழிக்காம இருக்கா. அதே மாதிரி ஒரு குருக்கள், அது வாத்தியார், இப்ப நம்மள எடுத்துட்டா நம்ம பாட்டுக்கு வராது, ஒரு வாத்தியார் வந்து அவர் வந்து இந்த ஹோமத்தை பண்ணி வச்சுட்டு போகும்போது நம்ம வந்து அவருடைய ஒரு தட்சணை வந்து நம்ம குறைக்கிற பாவம் எந்த பாவமோ அந்த பாவம் வந்து என்ன வந்து சேரட்டும். ஓகே. அப்புறம் யுத்தத்துல சண்டை போடும் பொழுது யாரு வந்து ஒழுங்கா வேலை பார்க்காம, யுத்தத்துக்கு நீதி நியமத்தெல்லாம் கடைப்பிடிக்காம இருக்கிற வாழ்க்கை என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் வந்து என்ன வந்து சேரும். அப்போ நீங்க அடுத்தது வந்து இன்னொரு பசுமாடுக்கு வந்து முதல்ல கண்ணுக்குட்டிய பால் கறக்க விட்டுட்டுதான் பால் கறக்கணும். கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பசுவோட பாலை
யாரு கறக்குறாளோ அந்த பாவம் வந்து என்ன வந்து சேரட்டும். அடுத்தது பால் சாதம். அதாவது அந்த ராமாயண காலத்துல பால் சாதம் தான் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவா போல இருக்கு. ஸோ அந்த ரைஸும் மில்க்கும் வச்சு நான் வந்து சுவாமிக்கு கொடுக்குற அந்த அன்னத்தை வந்து சுவாமிக்கு படைக்காம நான் சாப்பிடும்போது எனக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வந்து என்ன சேரட்டும். இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. இன்னும் நிறைய நிறைய, அதாவது யாரு வந்து நாய்ஸா நாய்ஸ் வருதா இப்போ? ஆமா வந்துட்டே இருக்கு. இப்ப கூட வந்தது. இப்ப இருக்கா? நாய்ஸ் காதுல சரியா வச்சுக்கையோ சம்திங் பார்த்துக்கோ. Is it okay now? பேசினா தெரியும். இப்ப எப்படி இருக்கு? வந்துட்டே தான் இருக்குமா? ஓகே விடு. எனக்கு தெரியலையேம்மா, இங்க ஒண்ணும் சத்தமே. சரி, நான் வேணா அந்த ஹெட்போன் வேணா எடுத்துடுறேன். அதை எடு. ஓகே now? இப்ப சரி. Or maybe the headphone only is making that noise. Okay. So whoever இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அண்ணாவை வந்து நான் வந்து போயிட்டு நான் வந்து கஷ்டப்படுத்திருக்கேன். யார் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வீட்டுல எல்லாமே நல்லா சமைச்சிருக்கா ஆட்ல, ஆனா அந்த சாப்பாடை யாருக்குமே கொடுக்காம அவளே சாப்பிடுறாளோ அந்த பாவம் வந்து என்ன சேரட்டும். யாரு வந்து சந்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அததான் நம்ம that is why I took up this chapter of வால்மீகி ராமாயணம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் சந்தி காலத்துல யாரெல்லாம் வந்து படுத்திருக்காளோ அவளை என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் எல்லாம் என்ன வந்து சேரட்டும். அப்புறமா வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தை, தன்னுடைய ஒய்ஃப், அவ எல்லாரையும் வந்து பாதுகாக்காம அவர் மட்டுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவரோட என்ன பாவம் சேருமோ அது சேரட்டும். ஒரு வந்து ஒரு உமன், சைல்டு, இல்லாட்ட ஒரு வயசானவா, இவா எல்லாரையும் வந்து எந்த ராஜா வந்து பாதுகாக்க தவறினாரோ அந்த ராஜாவுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எல்லாம் என்ன வந்து சேரட்டும். சோ இது மாதிரி ஒரு, அதாவது பாவம் வந்து சேரட்டும்ன்றது கூட இல்லை. ஒரு பிச்சைக்காரனா நான் வந்து அலையணும் ஒரு உடன் பவுல கையில வச்சுட்டு, அது மாதிரி ஒரு இது வரணும். அப்படி வந்து ஒரு பாவம் வந்து என்ன சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து telling all that to கைகேயி, சாரி டு கௌசல்யா. இவ்வளவும் வந்து என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். சோ அவர் வந்து வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அப்பதான் கௌசல்யா வந்து சொல்றார், நீ யூ ஆர் மோர் மெச்சூர் தென் ராமா. நான் ராமா தான் மெச்சோர் நினைச்சேன், பரதா நீ இன்னும் கூட மெச்சோரா இருக்க. சோ இந்த மெச்சூரிட்டியோடயே நீ இருக்கும் பொழுது நீ என்னை காப்பாத்துவேன், என் பையன் வர்ற வரைக்கும் நீ என்னை பாதுகாப்பேங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இப்ப வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுதுதான், அதான் வால்மீகி வந்து மகாபலகங்கிற. எல்லாருமே நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்லும் பொழுது அவர் இல்லை, என்னால கண்டிப்பாக முடியாது. என்ன தெரியுமா பண்றாரு? பிகாஸ் நவ் நோபடி இஸ் தேர், ஹி ஜஸ்ட் டெல்ஸ் தோஸ் பீப்புள், நான் இப்ப உடனே காட்டுக்கு போகணும், எங்க அண்ணாவை பார்த்து அவர் காலில் விழுந்து அவரை சந்தோஷப்படுத்தி, இப்ப எங்க அப்பா வந்து வாக்கு கொடுத்தாரு, எங்க அப்பாவே போயாச்சு, நான் அவரை கூட்டிட்டு வந்து என்னதானே ஆள சொன்னா, நான் இப்ப அவரை வந்து இங்க ராஜாவாக சொல்றேன், சோ நான் காட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, ஐயோ இங்க இருந்து கங்கை நதி வரைக்கும் போகிற நேர தூரத்துக்கு ரோடெல்லாம் கரெக்டா பண்ணுங்க, அயோத்தியால இருந்து எல்லாரும் என் கூட
நிறைய பேர் வருவா. அதனால எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் நடுவுல உட்கார்றதுக்கு இடம், கிணறு தோண்டுங்கோ, சாப்பிடுறதுக்கு அன்னச்சாவடின்னு சொல்லுவோம்ல, அன்ன ஹோட்டல்ஸ் இல்ல, அன்னச்சாவடி. அப்பெல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் உணவெல்லாம் வழியில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, தேவையான குதிரைகளை ரெடி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, நம்ம கிளம்பியே ஆகணும். இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இவா எல்லாரும் பிஸியா இருக்கும் பொழுது, மந்தரை கம்ஸ் இன். She sees all Dasharatha's wives crying. அவருக்கு எத்தனையோ மனைவிகள். அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து நகையெல்லாம் அவுத்து போட்டுட்டு அழறா. இவ என்ன பண்றா, நிறைய தனக்கு தேவையான ஒரு 2 பேரையும் கூட்டிட்டு வந்து எல்லா நகையும் அள்ளிக்கிறா. எத்தனை அள்ளிக்க முடியுமோ தன்னோட கூன் முதுகுக்குள்ள ஒரு பை மாதிரி வச்சிருந்து அதுல எவ்வளவு அள்ளிக்க முடியுமோ அள்ளிண்டு she is going. அவன் உடம்பு மேல அவ்வளவு நகையை புட்டிண்டு she is going. Shatrugna catches her on the way. And Shatrugna வந்து பிடிச்சிட்டு கூட்டிட்டு வரா. He is telling Bharata, நம்ம வந்து we have to kill this woman. இன்னைக்கு நம்ம we are all in trouble. The whole nation is in trouble now only because of this one lady. இந்த மந்தராவை நம்ம கொல்லதான் வேணும். அப்போ பரதா சேஸ், நோ, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பொம்பளைய கொல்றது வந்து பாவம். நம்ம அந்த பாவத்தை செஞ்சா நம்ம அண்ணா ராமருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அப்பா தசரதர் வந்து அவருடைய வைஃபுக்கு கொடுத்த வாக்குக்காக அவர் வந்து பையனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் வந்து உலகத்தை விட்டே போயிட்டார், வருத்தம் தாங்காம. இப்படிப்பட்ட வம்சத்துல வந்த நாம ஒரு பொம்பளைய வந்து கொன்னோங்கிற பாவம் நமக்கு வேண்டாம். பட் யூ லீவ் ஹர் டு த பீப்புள் ஆஃப் அயோத்தியா and tell them that she should not be killed. But what she did, you know, she ran to Kaikeyi and told, "Ene kaapathu." She went into the chamber, but Kaikeyi was crying. That time she never even bothered. You know, her work is over and now she is also fired by Bharata. But she went, but she was saved by Bharata. Later Shatrugna was on the way going to kill her. So in the பாலம் எல்லாம் போட்டாச்சு. So they are going to go to the bank of the river Ganga to meet Rama. அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கா? So I just took up only one shloka today. I have prepared many, but with lack of time, I'm just taking only one. Okay. So tasmin Bharataha Vashishta Pramukai Dujaihi Niyujyamanaha Rajyaya. அப்ப நியுஜ்யமானக அப்படின்னா என்ன? அவரை வந்து they are compelling him. Okay, compelled by whom? By people, by Vashishta Pramukai Dvijaihi. Okay, they are all compelling him to take Naichat Rajyam. Aham na Aichat. உங்களுக்கு நம்ம இச்சத்திங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து ஐச்சத்து தான் வரும் எப்பொழுதுமே. ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நைச்சத் ராஜ்யம் மகாபலக ச ஜகாம வனம் வீரக. ஸோ நான் இப்ப சொன்னேன், அவர் மார்க்கம் எல்லாம் போட சொல்லிட்டார். ஸோ அவர் வந்து போறார், வனம் போறார். யாரு? வீரக. யார் அந்த வீரக? பரதக. சக பரதக ஜகாம வனம் ராமபாத பிரசாதக. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ராமபாத பிரசாதக. நான் வந்து ராமரோட பாதத்துல வந்து அவரை ப்ளீஸ் பண்ண போறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு ப்ளீஸ். அதாவது பிர பிளஸ் சத்து, பிரசத். அப்போ நூல் ஆட் பண்ணினா பிரசாதக. ஸோ ராமபாத பிரசாதக. So this is the meaning of this. இங்க வந்து என்னெல்லாம் வந்திருக்கு? சந்தி is there. பிரமுகைர் த்விஜைஹி, பிரமுகைஹி plus த்விஜைஹி. நியுஜ்யமானோ ராஜ்யாய, நியுஜ்யமானஹ ராஜ்யாய. நைச்சத் ந plus ஐச்சத். Then வீரோ ராமபாத பிரசாதக, வீரஹ ராமபாத பிரசாதக. This is சந்தி. Samasa is Vashishta Pramukaihi. Vashishta Pramukah Yesham Te
वशिष्ठ प्रमुखाः बहुव्रीहि राम पाद प्रसादकः रामस्य पादौ रामपादौ रामपादयोः प्रसादकः षष्ठी तत्पुरुषः महाबलः महत्बलं यस्य सः महाबलः अगेन बहुव्रीहि प्रसादकः I told you प्रसादयति इति प्रसादकः नुल् then युज्यमानः is नी उपसर्ग पूर्वक युज् धातु and शानच् कर्मणि so नियुज्यमानः இதுல ஏதாவது டவுட் இருக்கா? We will see in the next class on Thursday. We will see how they are going to at the banks of river Ganga, Bharadwaj Ashramam. இப்போ எல்லாரும் எப்படி இருக்கா அந்த மாதிரி எல்லாம் how Bharata is going and how he is meeting Rama. I think இன்னும் 2 ஸ்லோகத்துல we will see. Okay. Yes, Bala madam. அதான் இந்த வசிஷ்ட பிரமுகை அது இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். அந்த சமஸ்த பதம். வசிஷ்ட ஆமா அது வந்து பகுவிரீகி அதாவது எப்படின்னா வசிஷ்ட பிரமுகः ஏஷாம் தே அது வந்து வசிஷ்ட பிரமுகாः தைஹி சோ வசிஷ்ட பிரமுகைஹி ஓகே ஓகேவாமா? ஓகே மேடம் எழுதிங்க. தேங்க்ஸ். அப்புறம் ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் என்ன டவுட் உங்களுக்கு? இதுல டவுட் இல்ல மேடம். நீங்க வியாழக்கிழமைக்கு